ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, கவலைகள் வேதனைகள் இப்படியே உன்னுடைய வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் கவலைகள் வேதனைகள் அனைத்துமே எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ, எந்த அளவுக்கு வேதனைகள் கவலைகளை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் வேதனைகள் கவலைகளை எல்லாவற்றையும் ஓட்டுகிறேன். இந்த சாய் இன்று ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதை கண்டிப்பாகவே செய்வேன். நீ ஒரு நாளும் ஒரு பொழுதும் இந்த சாயை நினைத்து கவலைப்பட வேண்டாம். சொல்கிறாரே செய்வாரா என்று. நீ நம்பிக்கையோடு தானே என்னை வணங்குகிறாய். அப்படி இருந்தால் நீ என்னை தாராளமாக நம்பலாம். நல்லதே நடத்தி தருவேன். உன்னுடைய வாழ்க்கையில் கவலைகள் என்ற ஒன்று இனிமேல் நெருங்காத வண்ணம் நான் பார்த்துக் கொள்வேன். நெருங்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும், உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தவறும் நடக்காமல் நானும் பார்த்துக் கொள்வேன். அலட்சியங்கள் இனிமேல் உன் வாழ்க்கையில் இருக்காது. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் விஷயங்கள் அனைத்தும் நன்மைகள் மட்டும்தான். பலவிதமான ஏற்றங்கள், பலவிதமான மாற்றங்கள், பலவிதமான சுபத்துவமான விஷயங்கள் இப்படிதான் உன் வாழ்க்கையில் இனி வரும் காலம் நடக்குமே தவிர மற்றவற்றை பற்றி நினைக்கவே வேண்டாம். மற்ற எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி யோசிக்க கூட வேண்டாம். என்னதான் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, அதை முதலில் என்னிடம் சொல். உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளும் வந்த பொழுது என்னிடம் வந்துதான் நீ நின்றாய். தங்க பிள்ளையே, எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நானோ உனக்கு துணையாக இருக்க போகிறேன். இதுவரைக்கும் தெய்வம் என்னோடு இல்லை, தெய்வத்திற்கு என்னை பிடிக்கவில்லை, தெய்வம் எனக்கு நல்ல காரியத்தையே செய்யவில்லை என்றெல்லாம் நீ நினைக்கலாம். ஆனால் இதற்கு பிறகு செய்தால் உன் வாழ்க்கையில் எல்லாம் திருப்திகரமாகவே நடந்திடும். யோசித்து பார்க்க முடியாத நிறைய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் அமைந்திடும் என்பதை நான் தீர்க்கமாகவே சொல்கிறேன். நிறைய பேருக்கு நான் உதவி செய்யாமல் இருந்திருக்கலாம். அதற்கு காரணம் அவர்களுடைய எண்ணமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதில் ஏதோ ஒரு குறைகளோ ஏதோ ஒரு தவறுகளோ இருந்திருக்கும். அப்படி இருப்பவர்களுக்குத்தான் நான் உதவி செய்யாமல் இருப்பேனே தவிர நல்ல எண்ணம் கொண்டவர்களுக்கு உதவி செய்யாமல் எல்லாம் ஒரு பொழுதும் ஒரு நாளும் ஒரு விஷயத்தையும் நான் எப்பொழுதும் செய்யாமல் இருந்ததே இல்லை. நான் இன்றும் சரி என்றும் சரி உனக்கு ஒரே ஒரு வாக்கு கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில் இனிமேல் எந்த தவறும் நடக்காது என்பது. நிறைய பேருக்கு உதவி செய்து இருக்கிறேன். அதே மாதிரிதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நான் எல்லா விதமான உதவிகளையும் செய்வேன். குறைகள் என்பது ஒரு மனிதனுக்கு இனிமேல் வராது. அதுவும் உனக்கு நிச்சயமாக வராது என்பதை நான் சொல்வேன். இந்த சாய்க்கு பிள்ளைகளை வாழ வைத்துதான் பழக்கமே தவிர ஒரு பிள்ளைகளை கூட கஷ்டப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு நிம்மதி இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை கூட இருக்கக்கூடாது என்றுதான் இந்த சாய் இன்றும் சரி என்றும் சரி நினைக்கும் ஒரு விஷயம். உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான காயங்களோடும் பலவிதமான வேதனைகளோடுமே இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய அனைத்து விஷயத்திலேயும் எல்லாம் நல்லதே நடக்கும். கூடிய விரைவாக நிறைய சுபத்துவமான விஷயங்கள் நடக்கத்தான் போகிறது. அதை நீ பார்க்கத்தான் போகிறாய். உன்னுடைய மனதுக்கும் உன்னுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நீ நிச்சயமாகவே நன்றாகவே இருப்பாய். இன்று கஷ்டப்படுகிறோம் என்று நினைக்கிறாய். ஆனால் கூடிய சீக்கிரமாக நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை வாழ்வாய் என்பதில் மாற்றமல்ல. இன்று உன்னை தூற்றுபவர்கள் நாளை நிச்சயமாகவே உன்னை பார்த்து வியப்பார்கள். ஏனென்றால் யாரையுமே எப்பொழுதுமே நம்புங்கள், என்னை நம்புங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்க முடியாது. நீ வாழ்ந்து காட்டுவதில்தான் மற்றவர்கள் உன்னை நம்ப முடியும். நல்லது செய்ய நான் இருக்கும் பொழுது மற்ற விஷயங்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் இன்பத்திலேயும் துன்பத்திலேயும் அனைத்து விஷயத்திலேயும்
நான் இருப்பேன். கவலைகள் என்றும் தேவையல்ல. உன்னுடைய உடலில் இருக்கும் அதிகமான வலிகளையும் மனதில் இருக்கும் வலிகளையும் நான் நிச்சயமாகவே புரிந்து கொண்டேன். என்னுடைய அத்தனை விஷயங்களும் உனக்கும் தெரிய ஆரம்பிக்கும். என்னுடைய யோசனைகள் என்ன, என்னுடைய இயக்கங்கள் என்ன, நான் என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறேன் என்ற அனைத்து விஷயங்களும் கூடிய விரைவிலேயே உனக்கு தெரிய வரும், புரிய வரும். நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்தால் போதும். வாழ்க்கையில் அனைவரும் வெற்றிகரமாக வெற்றி பெற்று விடலாம். ஆனால் இங்குதான் நிறைய பேத்துக்கு என்ன விஷயம் செய்கிறோம், ஏது விஷயம் செய்கிறோம் என்று தெரியாமலேயே மனக்குழப்பத்திலேயே இருக்கிறார்களே. எதற்காக மற்ற விஷயத்தை பற்றி யோசிக்க வேண்டும்? நல்லதே நடக்கும், சகலங்களும் உங்களுக்கு கிடைக்கும். என்னுடைய உத்தரவுகள் எப்படியும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். என்னுடைய அத்தனை விஷயத்திலேயும், அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அத்தனை விஷயத்திலேயும் உனக்கு உறுதுணையாக இருந்து உன்னை வாழ்க்கையில் வெற்றிகரமாக வெற்றியை மட்டுமே காண வைப்பேன். துரோகங்கள், வலிகள், வேதனைகள் என்ற ஒன்றுமே இல்லாமல் சந்தோஷம் என்ற ஒன்றையே உனக்கு பரிசாக நான் தருவேன். யோசித்து பார்க்க சில விஷயங்கள் பயமாக இருந்தாலும் அனைத்தையும் சுலபமாகவே நடத்தி கொடுப்பேன். எல்லாம் நல்லதுக்கே என்று நினைத்துக்கொள். எல்லாம் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வரப்போகும் நிகழ்வுகள் எல்லாம் உனக்கு சுவாரஸ்யமாகவே இருக்கும். நிச்சயம் என்னை நம்பு. இந்த சாய் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டேன் என்பது தெரியும். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை காட்டுவேன். நிச்சயமாக நல்லதும் நிச்சயமாக உன்னுடைய ஆசைகளும் கூடிய விரைவிலேயே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆசையாக செய்யும் காரியத்தில் எப்படி தங்கமே வாழ்க்கையில் தோல்விகள் கிடைக்கும்? ஆசையோடு இருப்பவனுக்கு இந்த சாயே துணையானவன். ஆசையோடும் எல்லா விஷயத்திலேயும் எல்லா பொழுதிலேயும் உன்னுடைய வேலை என்னவோ அதை சரியாக செய். நீ உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் சரியாக செய்தால் நான் நிச்சயமாக அனைத்து இடத்திலும் உனக்கு துணையாக நின்று நான் உன்னை வாழ வைப்பேன். தொடர்ந்து நல்லதே நடக்கும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். நல்லது செய்ய நான் இருக்கிறேன். பெற்றுக்கொள்ள நீ இருக்கும் பொழுது மற்ற விஷயங்களை பற்றி எல்லாம் யோசிக்க கூட கூடாது. நல்லது செய்வேன் எல்லா நாளும் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து ஒவ்வொரு விஷயத்திலேயும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்துவேன் இந்த சாய் ஆகிய நான். ஓம் சாய்ராம்.